வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. உங்களின் குரலாய் நான் ஒளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்து ஒரு சில பேச்சுக்களை பேசுகிற ஒரு சில கொத்தடிமைகளை இன்றைக்கி குஜிலி மஸ்து பண்ண போகிறோங்க. அப்படி இன்றைக்கி குஜிலி மஸ்து பண்ண போகிறோம் 3 கொத்தடிமைகள் யாருன்னா, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் மற்றும் மூன்றாவதாக இவர் கொத்தடிமைன்னா சொல்ல முடியாதுங்க. இவர் வந்து அந்த திராவிட குடும்பத்தில் ஒரு ஆள், கமல்ஹாசன் அவர்கள். இந்த 3 பேர் ரீசெண்டாக என்னென்ன பேசியிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி குஜிலி மஸ்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு யாரையாவது குஜிலி மஸ்து பண்ணணும் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் ட்ரா பண்ணுங்கள். நம்ம அவங்களையும் சேர்த்து குஜிலி மஸ்து பண்ணலாம். சரி, பிரகாஷ்ராஜ் அவர்கள் பழனியில் கம்யூனிஸ்ட் அவங்களோட கூட்டத்தில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் அவர் பிரதானமாக எடுத்து பேசுனது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்க போட்டியே 3 மாடலுக்குள்ளே தான். ஒன்று திராவிட மாடல், ஒன்று அடிமை மாடல், இன்னொன்று சினிமா மாடல். திராவிட மாடல்லாம் என்னன்னு தெரியுமா? மக்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க திராவிட மாடல்லாம் என்னென்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர் சொல்கிறாருன்னா அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக நானும் போய் மக்கள்கிட்ட கேட்டேன். அவங்க டிவிக்கேல ஒரு பொண்ணு பேசுனாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீங்கள் படிக்கிறீங்க கேளுங்களேன். திராவிட மாடலில் என்னென்னலாம் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? வீட்டு வரி ஏற்றி கொடுத்தாங்கோ, இபி பில் ஏற்றி கொடுத்தாங்கோ, லா அண்ட் ஆர்டர் நசம் பண்ணி கொடுத்தாங்கோ, ஓட்டுக்கு 5000 காசு கொடுத்தாங்கோ, இடி ரைடு வந்தால் டெல்லிக்கு டிக்கெட்டு போட்டாங்கோ, மக்கள் எல்லாருக்கும் ஓசில பஸ்ஸுன்னு சொல்லி காமிச்சாங்கோ, நீட்டு ரத்தம் சொல்லி ஏமாத்தினாங்கோ. இப்படி ஒன்று லிஸ்ட் போடுறாங்க. சரி, ஓகே, நம்ம திமுக எதிர்க்கிறவங்களை மட்டும் தான் போய் கேட்கணும், திமுக ஆதரவாக இருக்கவங்களை போய் கேட்கலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள கட்சியில் அவ்வளோ நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ சிங்கமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் போட முடியாது. திராவிட மாடல்னு மக்கள் இதுதான் சொல்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள், நீங்கள் வேற யாராவது தெரியும்னா நீங்கள் அதை பற்றியும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கும் அவ்வளோதான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து சினிமா மாடல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறாரு. சினிமா மாடல் அப்படிங்கிறது ஒரே பாட்டில் இப்படியா இல்லை அப்படியா இல்லை. ஆமாம், சினிமா மாடலுங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷனல் மாடல். ஓகேவா? அதை தான் விஜயோட மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸ், இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, பார்ட்டிசிபேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இந்த அடிப்படை கொள்கைகளை, அரசியல் தெளிவுள்ள கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் சினிமா மாடல்னா. எங்க தமிழ்நாட்டுக்கு சினிமா மாடல் தான் வேணும். நான் ஏன் எங்கள் தமிழ்நாடுன்னு சொன்னேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இதை பேசுனது பிரகாஷ்ராஜ் யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பேசிக்கலாக இது மாதிரி ஸ்டேட் பார்த்து பேசுகிறவங்களாம் கிடையாது. இன்றைக்கி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து இவர் வந்து சொல்கிறாரு, பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு, யாரெல்லாம் அரசியல் பேசணும் தெரியுமா? யாருனாலும் பேசலாமே அரசியல். ஏன் நீங்கள் பேசணும், நான் பேசணும்? எல்லாரும் பேசலாம். ஏன் பிரகாஷ்ராஜ் மட்டும் தான் பேசணும்னு எதனாச்சும் இருக்கான்னு? அரசியல் சாசனம் அரசியல் பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமையை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் அந்த கடமையும் இருக்கு. அரசியல் பேசணும், அரசியல் பழகணும், அரசியல் தெரியணும் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை. பிரகாஷ்ராஜ் அவர்கள் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாருங்க. அந்த விஷயம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏன் 2 வாட்டி தோத்தாருன்ற காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பிரகாஷ்ராஜ், நீங்கள் எங்களுக்கு இதுக்கு காசு தரணும், ஓகேவா? ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, அரசியல் அப்படிங்கிறது மக்கள் பண்ணணும், வேலைங்கிறது அரசியல்வாதி பண்ணணும். ஆனால் இங்கே அப்படியே மாற்றி நடக்குது. மக்கள் வேலை பார்க்குறாங்க, அரசியல்வாதி அரசியல் பண்ணுறான். இல்லை, புரியல எனக்கு. அரசியல்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அரசியல் அப்படின்னா அரசு அப்படிங்கிறது கவர்மெண்ட், இயல் அப்படிங்கிறது அது இயக்கம். எப்படி ஒரு அரசு நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுக்கு தான் பொலிட்டீஷியன். அதுதான் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மாடல். ஓகேவா? எலெக்ட் பண்ணப்பட்டவன் தான் அரசியல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது தெரியாமல் தான் பிரகாஷ்ராஜ் நான் போய் வேலையை பார்க்குறேன்ட்டு சினிமா நடிக்க போயிட்டார் போல. அவர் அரசியல் பண்ண வேண்டிய நேரத்தில் மக்கள் வந்து அவருக்காக அவரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ்ராஜ் அவர்களால் போட்டி போட்டும் தோற்று தான் போகிறாரு. அதனால் பிரகாஷ்ராஜ் அவர்களே, அரசியல் அப்படிங்கிறது பொலிட்டீஷியன் தான் பண்ணணும். அரசு எப்படி இயங்கணும், மக்களுக்கான சட்டங்கள் என்னென்ன கொண்டு வரணும், மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரணும், மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேருதா, இது எல்லாமே அரசியலுக்குள்ள அடங்கும். அந்த அரசியலை பார்க்க வேண்டியது, செயலாற்ற வேண்டியது அரசியல்வாதிகள். அதனை மதிப்பீடு செய்து அவங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமா, அவங்கள ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் மக்கள். அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பிரகாஷ்ராஜ் அவர்களே, எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து வந்து கேட்குறாரு, விஜய் அப்படின்னு அரசியலுக்கு பேசிட்டாரு, நான் பேசின அளவுக்கு அவர் அரசியல் பேசியிருப்பாரா அப்படிங்கிறது கேட்குறாரு. ஐயா பிரகாஷ்ராஜ் அவர்களே, ஒரு அரசியல் தலைவன்றது அவன் மட்டும் அரசியல் பேச மாட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அரசியலுக்குள்ள வந்ததுனால எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை உற்று நோக்கி கவனிக்கிறாங்க தெரியுமா? அதுதான் உங்க எல்லாருடைய பயத்துக்குமே காரணம். ஏன் எல்லாரும் அரசியல் பேசுறாங்க? அதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார்ல, யாரெல்லாம் அரசியல் பேசலாம்? எல்லாரும் தான் அரசியல் பேசலாம் அப்படிங்கிறது விஜயோட கொள்கை. அவர் வந்ததுனால எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசியல் புரிதல் வருது, அரசியல் தெளிவு வருது. அதுதான் இந்த திராவிட மாடலோட சாதனைகளை மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க. ஓகேவா? விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு
லைவ்லா, அப்புறம் பார் அண்ட் பெஞ்ச் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜஸை ஃபாலோ பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இருக்க லீகாலிட்டியை கொஸ்டின் பண்ணி டவுட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு இதுதான் விஜய் அரசியல் வந்தார். விஜய் அரசியல் பேசுகிறாரான்னு கேட்குறீங்களே, ஒரு தலைவனுடைய அழகு அவன் பேசுறது இல்லை, அவனை ஃபாலோ பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரான்ல, அவனை அரசியல் பேச வைக்கணும், அவனை அரசியல் தெளிவு பண்ண வைக்கணும், அவனுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கான அறிவை கொடுக்கணும். அதை விஜய் அவர்கள் இன்டைரக்டாகவும் பண்ணிட்டாரு, டைரக்டாகவும் பண்ணிட்டாரு பிரகாஷ் ராஜ் அவர்களே. அதனால் நீங்கள் அரசியலில் ஃபெயில் ஆனதுக்கு இதாங்க காரணம். அரசியல் அப்படிங்கிறது அரசியல்வாதி பண்ணணும், அரசியல்வாதி செஞ்சதை மதிப்பீடு செய்கிறது மக்கள். ஓகேவா? அடுத்து இவர் சொன்னார், நீங்கள் விஜய் இன்னும் அரசியல் பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு. பிரகாஷ் ராஜ் அவர்களே, காவேரி இஷ்யூ வரும்போது நீங்கள் என்ன பேசுனீங்க? யார் பக்கம் நின்றீங்க? யாருக்காக குரல் கொடுத்தீங்க? நீங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் உங்களுக்கு கொடுத்த வரவேற்பதுக்கு முக்கிய காரணம். அப்படி நன்றியோடு இருக்கீங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு? காவேரி இஷ்யூவில் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்குறீங்களா? அங்கே காவேரி இஷ்யூவில் தமிழ்நாட்டில் இருந்தால் அத்தனை பேர் அடிப்பட்டாங்களா? அப்போ என்ன குரல் கொடுத்தீங்க? அப்படின்னா அரசியல் பேசி கிழிச்சிட்டிங்க நீங்கள். விஜய் நீங்கள் அரசியல் பேசிட்டீங்களா? நான் பேசின அளவுக்கு நீங்கள் பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு அப்படிங்கிறது புரியல. சரி, ஓகே. பிரகாஷ் ராஜ் கன்னடாவில் இருக்கார். அவர் ஒரு சில பாலிடிக்ஸ், அவர் பேசுகிற பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த டைமில் இங்கே வந்து பேசுனது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான். அடுத்து பிரகாஷ் ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கூடியிருக்க கூட்டம் உங்களுடைய நடிப்புக்கான கூடின கூட்டம், உங்கள் மேலே அவங்க வச்சிருக்க அன்பு உங்களோட நடிப்பினால் வந்து, அந்த நடிப்பினால் வந்த அன்பை நீங்கள் அரசியலில் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் இன்னும் மானாவுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, உங்களுக்கும் நீங்களும் நடிகர் தான், உங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கலாம், நீங்களும் அவங்கள நம்பி வந்திருக்கலாம். அப்புறம் இன்னும் மானாவுக்கு நீங்கள் வந்தீங்க அரசியலுக்கு அப்படிங்கிறத நான் கேட்கல, மக்கள் உங்களை குஜிலி மஸ்து பண்ணுறாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்து ஒன்று சொல்கிறாரு, இது வந்து ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற விஷயம். இது தாங்க பிரகாஷ் ராஜ் பேசுனதுலேயே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஆமாம், இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது, இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற களம் அப்படிங்கிறது ஒற்றுமைக்கும் பிரிவினைவாதத்துக்குமா நடக்கிற விஷயம். தாவேக்கா அப்படிங்கிற ஒன்றிணைக்கும் சக்திக்கு எதிராக சக்தியும், அதுக்கு எதிராக நிற்கிறது டிஎம்கே அப்படிங்கிற பிரிவினைவாத சக்தி. ஏன்னா அவங்களோட ரெக்கார்டு அது மாதிரி இருக்குது. எப்போவுமே ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் நாங்கள் போட்டி, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கள்ள ஊற வச்சிருவாங்க. அதாவது இடி ரைடு வரும்போது திடீர்னு டிக்கெட்டு போட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குன்னு போயிடுவாங்க. இதே மாதிரி கள்ள கூட்டணி வச்சு பிரிவினைவாதிகள் கூட கள்ள கூட்டணி வைக்கிறவங்க டிஎம்கே. முதல்ல இவங்க பிரிவினை சக்தி அப்படிங்கிற பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கலைஞரின் நன்மதிப்பு பெற்ற தாமரை சின்னம் அப்படின்னு சொன்னவங்க டிஎம்கே. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே நின்றுக்கிட்டே டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு தில்லு வேணுங்க. அதுக்கெல்லாம் நம்ம தரலாம், நல்லா தரலாம். அடுத்து சத்யராஜ் அவர்கள், குசும்பு பிடிச்சவர் ராஜா, அவர் எப்படிலாம் பேசுவார்ல, அவர் சொல்றாரு, என்னென்ன கட்சிக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு? உதயசூரியன் இருக்கு, விசில் சின்னம் இருக்குங்க, விசில் சின்னம் போட்டால் தாமரைக்கு தானே போவோம், ரெட்டையில இருங்க அதுவும் தாமரை தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசிட்டாராம் அவர். தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டில் என்னுடைய அரசியல் எதிரி திமுக, என்னுடைய கொள்கை எதிரி தாமரை, அதாவது பாஜக அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு வராரு. அவரோட எதிரி யார்? என் அரசியலில் எனக்கு இவங்க தான் எதிரி, கொள்கை ரீதியாக இவங்க தான் எதுக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள வராரு. உங்களை மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணியில் பாஜக கூட வச்சு 2002 சம்பவம் நடந்தப்போ கூட மோடி அப்படிங்கிற ஒரு சிஎம் ரொம்ப தலை சிறந்தவர் அப்படின்ட்டு பேசல விஜய். இன்னைக்கும் பேசல, எப்பவும் பேச மாட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் கவுத்த பாஜகவை நீங்க போய் கொடுத்து, நாங்க போய் முட்டு கொடுக்குறோம் பாஜகவுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அவங்க போல. எலெக்ஷனுக்குள்ள வரும்போது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு வந்த தைரியமான அரசியல்வாதி. அடுத்த ஒரு விஷயம் சொன்னாருங்க, ஆனா இது சொல்றதுக்குமே சத்யராஜுக்கு வந்து குஜிலி மஸ்து பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் இதை சொல்லியிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் விஜய் ஏன் பிடிக்கும் தெரியுமா? விஜய் அவர்கள் அழகா இருக்கார், விஜய் அவர்கள் நல்லா நடிக்கிறார், விஜய் அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், இப்படி அவருடைய சினிமா திறமைகளால் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிறவரை நம்ம சந்தோஷத்துக்காக அவரை சினிமாலேயே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, இது உண்மையாக இருக்குமா என்ன? ஏன்னா சத்யராஜ் சொல்கிறாரு, அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவர், அடிமையாக இருந்தவர்னால நான் ரோட்டில் போய் மக்கள்கிட்ட போய் கேட்குறேன், என்னங்க சத்யராஜில் எப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு விஜயெல்லாம் போகணுமா இது மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க, சார் நான் இன்னொன்று சொல்லட்டுமா, டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அவ்வளோ ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுவோம், எங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் டிஎம்கே வந்து முதல்ல போராட்டம் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை, நாங்கள் எல்லாரும் டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அதான் கேட்டேன், இப்போ டிஎம்கே எதிர்கட்சியாக நீங்கள் வச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ கண்டிப்பாக, நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக உணரோம்னா டிஎம்கே எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. போற வர மக்கள் உங்களை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயலலிதா மேடம் அம்மா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கம்மா கேட்டாரு. அசிங்கமாவே இல்லை உனக்கு, நீ தானே அந்த படத்தில் நடிச்ச, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நஷ்டமாயிடக்கூடாது, என் சினிமா துறை நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படத்தை சரியாக ரிலீஸ் பண்ணித்தாங்க, இதுக்கான மிரட்டல்கள்லாம் வருதுன்னு விஜய் அவருடைய
ஒரு லெவல்லேருந்து கீழே இறங்கி போயிட்டு கேட்டிருக்காரு. அது அவரோட ஈகோ இல்லாத தன்மையை காமிக்குது. ஆனால் இதுவே இந்த சத்யராஜ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இவர் காவேரி விஷயத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக பேசினாருன்ட்டு அவங்களோட பாகுபலி 2 அங்கே ரிலீஸ் பண்ணவும் இல்லை. உடனே ஒரு 10 பக்கம் எடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் இப்படிலாம் பேசிட்டேன், அதனால என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நீங்கள் அங்கே போய் மன்னிப்பு கேட்டீங்க சார். விஜய் எங்க அவரோட ஈகோவை விட்டு ஒரு படம் நல்லா ஓடணும் அப்படிங்க, அதாவது தமிழ் படம், உங்களை வாழ வச்ச தமிழ் சினிமாவில் இருக்க படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே போயிட்டு தன்னுடைய ரெக்வஸ்ட்டை வச்சாரு. அதாவது ஒரு ரெக்வஸ்ட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் சரியான விஷயம் தான் பேசியிருக்கீங்க. காவிரி நதிநீர் விஷயத்தில் நீங்கள் பேசுனது செம விஷயம். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டு அப்படியே புல்லரைச்சு போயிட்டு சில்லறையெல்லாம் செதற விடலான்னு பார்த்தா சில்லறை இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திடீர்னு பார்த்தா மன்னிப்பு கேட்குறீங்க போயிட்டு. இதில் இங்கே மானமுள்ள சத்யராஜன் ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் புரியுது, நீங்கள் படத்துக்காக தான் பண்ணீங்க. நீங்கள் இப்போ விஜய் கிண்டல் பண்ணீங்க இல்லையா, அதனால இதை வச்சு மக்கள் உங்களை குஜிலி மஸ்து பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து கரூரில் உங்கள் எல்லாருக்கும் கூட்டம் வருவாங்கன்னு தெரியும், நீங்கள் பெரிய ஸ்டார். அப்படி உங்களுக்கு அங்கே சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு கேட்குறாரு. நீங்கள் பதிலே சொல்லாமல் போகிறீங்களே விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. அறவேக்காடு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அறவேக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் அவர், அதாவது விஜய் அங்கேருந்து கிளம்பி அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இப்படி மூச்சடைச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு சிபிஆர் பண்ணுவாங்க. சிபிஆர் மினிமம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு கேர் கொடுத்து ஒரு 30 பேரை ஒரு டைம் ஸ்பேன் ஆஃப் 1 மணி நேரத்தில் டெட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பண்ண முடியுமா அப்படின்னு சத்யராஜ் சொல்கிறாருங்க. சிபிஐ அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. சத்யராஜுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கு, அந்த நியூஸ் என்னன்ட்டு நீங்கள் சத்யராஜ் கிட்ட விசாரிச்சிங்கன்னா கரூர் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. அடுத்து விஜய் திருச்சியிலேயே தங்க வேண்டியதானே? 10 நாள் 20 நாள், ஏன் 1 மாதம் கூட திருச்சியில் தங்கிட்டு கரூர் மக்களை பார்த்துட்டு போக வேண்டியதானே? பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு ரேஷ்னலிஸ்ட். ஓகேவா? ஒரு ரேஷ்னல் திங்கர், லாஜிக்கல் திங்கர் அவர். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நான் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு திருச்சியிலே இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். 30 நாள் ஆனாலும் திருச்சியில் இருக்க வேண்டியதானே? இன்னத்துக்கு அங்கே இருந்து நான் அங்கே ஒரு செக்யூரிட்டிக்கு அங்கே ஒரு பதட்ட நிலையிலாரும் ஏன் இருக்கணும்? நான் என் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு எப்போ வேணும்னாலும் நான் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சி அங்கே என்னால் இறங்க முடியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு மெத்தட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. நான் ஏன் திருச்சியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? புரியுதா? இவரெல்லாம் அறிவாளியாம், ரேஷ்னலிஸ்டாம். பார்த்துக்கோங்க. இவர் தான் நான் ஒரு பெரியார், நான் ஒரு ரேஷனலிஸ்ட்டு, நான் ஒரு புத்திசாலி, நாங்களாம் அரசியலில் பழந்தின்னு கொட்டப்பட்டவன்னு பேசுகிறவர். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் சாதிச்சது என்னன்னு தெரியுமா? இவரும் பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. சரி, நானும் சத்யராஜ் பெரியாள் தானே, நம்ம போயிட்டு தெருவில் போய் கேட்போன்னு கேட்டால் ஒரு சில பேர் ஏர் ஷோவில் ஸ்டாம்ப் நடந்ததுன்றாங்க, 30 பேர் கஸ்டோடியில் இறந்துட்டாங்கன்றாங்க, பல ஆயிரம் பாஸ்கோ வழக்கு அப்படிங்கிறாங்க. போதைப்பொருள் சர்ப்ளஸ், தமிழ்நாடு பட்ஜெட் என்னவோ அதில் பாதாளத்தில் இருக்குது, போதைப்பொருள் சர்ப்ளஸில் போய்கிட்டு இருக்கு. 50,000 கோடி ஈட்டிய டாஸ்மாக்னு கொண்டாடுறாங்க. பள்ளி சாப்பாடுல பள்ளி விழுந்திருக்கு. 43 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட். நாங்குநேரி இஷ்யூ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல கஞ்சா செடி, வேங்கை வாசல்ல யாரு பண்ணாங்கன்ற ஒன்று ரகசியம் தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருன்னு தெரியாது. குவாரி கொள்ள, மணல் கொள்ள, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், 1300 கோடி எம்ப்ளாய்மெண்ட் ஊழல், 300 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், 200 கோடி மதுரை மாநகராட்சி ஊழல்னு ஒரு மாவட்டக்காரங்களும் ஒரு பிரச்சனை சொல்றாங்க. இதுதான் திமுகவின் சாதனை அப்படின்ட்டு ரோட்ல போற மக்கள் சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய சக்சஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இதனால தான் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திராவிட மாடல் எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணோம். ஏன்னா அவங்கள தாண்டி இங்க யாரும் அவங்கள மாதிரி விஞ்ஞான ஊழல் பண்ண முடியாது. திருடன் கையில சாவியை கொடுத்தா இப்படிதான் ஆகும். திருடனை வாட்ச்மேனை வச்சுக்கலாம், திருடனை வாட்ச்மேனை வச்சா நம்ம எல்லாரும் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மக்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்க. அடுத்த நம்ம பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை குஜிலி மஸ்து செய்ய போகிறோம். கமலஹாசன், ஏன்னா அன்றைக்கி அந்த கமலஹாசன் அவர்கள், பிரேமலதா மற்றும் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி நடைப்பயணம் போனாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் பிரேமலதா அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசினாங்க. ஹம்சா அன்னியார் மசாரி அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவர்களை பேசிட்டாங்க. ஆனால் அங்கே உண்மையான ஹம்சா அலி மசாரி யாருன்னா கமலஹாசன் தான். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறாரு, கூட்டம் நடத்த 70 வருஷ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு சின்ன கரெக்ஷன். கமலஹாசன் அவர்கள், உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. அவங்க கூட்டம் கூட்டுறதுல அனுபவம் வாய்ந்தவங்க. தானா கூட்டம் கூடுறது வேற, தன்னால கூட்டத்தை கூட்டுறது, தானாக கூடும் கூட்டம் வேற, தனக்காக கூட்டுகிற கூட்டம் வேற. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கமலஹாசன் அவர்களே. அதுதான் அந்த கூட்டம். அடுத்து ஒன்று சொல்றாரு, கூட்டம் எல்லாம் குடும்பமாகி விடாது அப்படின்ட்டு. குசும்புகாரர் தானே ஆண்டவர். ஏன் அப்படின்னா,
மேடையில் சபரீசன் அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட்டம் அப்படிங்கிறது இவங்களோட கூட்டணி தானே, இதெல்லாம் குடும்பமாகி விடாது அப்படிங்கிறார். அவர் விஜயை தாக்குறன்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு. ஆனால் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திமுகவினுடைய குடும்ப அரசியல தான் போட்டு தாக்கிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு புரியல. இதனால தான் சொல்கிறேன், கமலஹாசன் தான் உண்மையான ஹம்சா அலி மசாரி. இது 75 வருட குடும்பம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு புரியுதா? முதல்ல கலைஞர் இருப்பார், அடுத்து ஸ்டாலின் அவர்கள் வருவார், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வருவார், அடுத்து இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் 75 வருஷம் குடும்ப கட்சி அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஹம்சா அலி மசாரியா கமலஹாசன் அவர்கள் அங்கே பேசுனது. எனக்கு கமலஹாசன் அவர்களை எனக்கு இந்த ரோஸ்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல தான். இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். இது போல் வேறு யாரை குஜிலி மஸ்து பண்ணணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.